நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. நாட்டுக்கு தேவதையே நகரிக கோமாளி வந்தானையா கோமாளி 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 வணக்கம் 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 அண்ணே கண்ணண்ணே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. வேற என்ன கராட்டம் ஆரம்பிச்சிருக்க? அதைத்தான் நான் சொல்றேன். நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னு அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப நாடகம்னு நாடகத்தை சொல்லாம அப்புறம் வேற என்னன்னு சொல்ல முடியும்? முதல்ல என்னையா மனுஷனா பாரு மனுஷனே. கடுப்புல ஏத்துக்கிட்டு வந்த உடனே மேல ஒரு மனுஷனுக்கு கடுப்பு ஏத்தப்படாது. ஏன்னா ஒரு மனுஷன் சந்தோஷமா கிளுகிழுப்பா இருக்கானே. என்ன அப்படின்னா ஆனா இன்னைக்கு மனிதெல்லாம் மாறிட்டாயா. அப்ப மாதிரியா இருந்தா அன்னைக்கு இருந்த மனிதனா இன்னைக்கு வந்து எவன் கூட எக்கேடு கட்டேன்னா போனா என்ன நான் பொழைச்சா போதுமுடா அப்படின்னு மனிதர்களுடைய சுயநலமாகி விட்டது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் நம்பி நம்ம சொந்த கந்தத்துக்கு போகலாம். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டீங்க வாங்க அண்ணே என் தங்கச்சி வீட்டு தேவை நடக்குது, அங்க எப்படி ஒரு வாரம் நான் தங்க வேண்டிய இருக்குது, அதனால நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல இங்க வாங்க இங்க வா ராசாமரி என் வீட்டுல பாத்துக்க ஒரு வாரம் ஆகும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். நான் நாய்க்கெல்லாம் சோறு வச்சேன்னா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுறேன், ஒன்றும் கவலைப்படாது நீங்க போயிட்டு வாங்க. நான் சந்தோஷமா தன்னுடைய வீடு போல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவனும் ஒரு வாரம் அங்கே போய் ஊர்களில் சொந்த பந்தத்தில் பார்த்து தங்கி இருந்துட்டு தேவையா முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்த பிறகு வீடு சுத்தமா பார்த்து வைப்பாங்க. ஆடு மாடு பிடிச்சி கட்ட வைக்க எல்லா வேலையும் செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா அப்படி மனித நேயம் உள்ள மனிதர்கள் வாழ்ந்த நேரம் அது ஒரு நேரம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நமக்கு பாவத்தை பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு சொல்றேன். ஆமா 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 பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் ஒரு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முன்பொரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இது வந்து இப்ப புள்ளப்பி என்ன அப்படின்னா பக்கத்துல உள்ள என்ன சொல்லுவா தெரியுமா, ஏய் யாரு என்னடா டே நீ என்ன ஒரு 11 மணியை போல நீ வெளியே நடந்து போனியா எதுக்குன்னு காலையில கட்டுவான். ஏன்னா யாரு போனது என்ன அப்படின்னு விசாரிப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு 1:45 2 மணிக்கு ஒரு சவுண்டு கேட்கட்டும் மாடு அத்துக்கிட்டு போகட்டு மாடு பார்த்துட்டு போய் பக்கத்துல வயல்ல மேட்டு காத்த முத்திர உடனே கத்திங்க வா ஓட்டு மாடு அத்துக்கிட்டு போயிருந்து சொல்லிடுவாங்க. அப்படி இருந்த காலங்கள்லாம் வேற. இப்ப மாடு அத்துக்கிட்டு மேயட்டு தவக்குன்னு கதை சாத்திட்டு மேயட்டு தின்னு தொலையட்டு அந்த வீடு அத்தோட போகட்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு புருஷ மட்டாட்டி சண்டைன்னு வைக்கல பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து வேமக்க விடு விடு
விடு, எதுக்கு அடிக்கிறேன்டா? தாயில பச்சை பிள்ளைய போட்டு இந்த வாயு அடிக்கிற. ஆமா, இந்த 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 அடி அடிக்கிற. அடிக்காதப்பா, விடு விடு. எதா இருந்தாலும் நம்ம தான் சின்ன பிள்ளை அனுசரிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த காலங்கள் இருந்த காலம் போச்சு. ஆனா இப்ப எப்படி? பக்கத்து வீட்டுல சண்டை நடந்த இழுக்க கதை கூத்து கூத்து ஊம கூத்த கூத்துறான் நூறுக்கு அந்த தொலையற்ற அந்த குடும்பம் அப்படின்னு இருந்த காலங்கள் மாறிவிட்டது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மோதிரம் வாங்கிட்டு கையை வெறி கொண்டு பார்க்கறது மோதிரம் அப்படின்னு சொல்லிடுறது. அந்த மோதிரத்தை அடவு வாங்குறதுக்குன்னு சொந்தம் தருவாங்க. தம்பி கொஞ்சம் கொடுத்த ஒரு வாரத்தில் 10 நாளில் தாரேன் அப்படின்னு சொல்ல உறவுகளும் இருக்கிறது. அதனால நம்ம எல்லோரும் பாசத்தோடும் நேசத்தோடும் உறவுகளோடு வாழ வேண்டும். அப்படி உறவுகளோடு வாழ்ந்தால்தான் அது தமிழ்நாடு, அதுதான் நம் நாடு என்று உங்கள் அத்தனுடைய அன்பையும் ஆதரவையும் பெற இந்த நாடகம் அற்புதமான சிறந்த கலைஞர்களை கொண்டு இந்த நாடகம் என்ற தினத்தில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு ஹலோ என்ன ஹலோ பஞ்சமத்த கனிய பஞ்சவர்ண கிளிய பஞ்சமத்த கனிய பஞ்சவர்ண கிளிய முத்தமிட்ட பொழுது முத்தமிட்ட பொழுது கனையில் குடித்தான் கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையோ நனையோ பட்டு 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 உன் பொன்னுடன் காட்சி பட்டு போதது என்கை பட்டு 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 மன்னவன் கண்ணடி பட்டு மன போறது என்னை விட்டு பட்டு 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 மன்னவன் கண்ணடி பட்டு மன போறது என்னை விட்டு உண்டேனும் எங்கெங்கும் பிரம்மத்தை கண்டாந்தம் எங்கேனும் என்றென்றும் கண்ணே உன்னை விடுப்பு அது கமனவதை இருக்கும் அடுப்பு கற்பனையும் கம்பனுக்கு மகனா இல்லை கொண்ட பெரிய வந்தினுக்கு மகனா செதுக்கு செதுக்கு வைக்க சுழைக்கு சுழைக்கு பறிக்கு பறிக்கு மற்ற கனியா கவன பிள்ளைய மகமாக கனையவா கட்டி கட்டி உன் பொன்னுடல் காட்சி பட்டு அது போதது என்னை பட்டு தட்டு 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 கதவு திறந்திடும் தட்டு அது சொர்க்கம் ஜனவை எங்கெங்கும் பிரம்மனை தான் காந்தம் என்றேனும் என்றென்றும் கண்ணே உன்னை ஏதும் ஒரு கைமுடத்தில் விடுப்பு அது கமனவத்தை இருக்கும் அடுப்பு கற்பனையில் கம்பனுக்கு மகனா இல்லை கொண்ட வீட்டில் வந்து எனக்கு மகனா செதுக்கு செதுக்கு சிலைக்கு சிலைக்கு படிக்கு படிக்கு வைப்பதா தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தினனா மத்த காரியா கவனா புள்ளியா மகனா மலட்டு வீரா முதடுக்கு சூரா புறப்படுவோம் என்ன 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 ஒரே இழுவையா போய்கிட்டு இருக்கு. அடையா லிரிக்ஸ் எல்லாம் புலிக்ஸா போச்சு. ஆமா ஆமா என்று சொல்லிக்கூட நன்றி. அதாவது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஹலோ இதை ஏற்றுன மைக்க கிடாவற்ற பூசாரி மாதிரி தலையில் தலைப்பாக்கட்டு வேற ரொம்ப சந்தோஷம். சிரிச்சது மாதிரி தான் இருந்தான் கூட நல்லா இருந்துச்சு. அப்படி தான் சிரிச்சான். நீ என்னென்ன பல்லா வளர்க்கலை நல்லா தானே இருக்கேன். ஐயோ இப்படி சில அப்படி மாதிரி இருக்கேன் சிரிச்சா வாண்டி இருக்கு. ஏன்னா தம்பிட்டே
நீ என்ன கேதார வீட்டுல இருக்க வரா துண்ட முதல்ல பனி தம்பி. என்ன ஓ பனியா பனிக்கு வந்து தலையில தான் முக்காட போடணும் நீ வேணா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பாரியா சும்மா. யார் நான் ரொம்ப அவசியம் மசுரு நான் உட்காரணும்னு ஆ. போத முதல்ல நான் உள்ள உட்காரணும் யா வேலை வேற அவ வேலை வேற அது சரி. அவ மாய்க்கெட்ட போட்டு அமுக்கணும் ஆ. நான் அந்த புள்ளைய போட்டு அமுக்கணும் ஆஹா. அதே மாதிரி நீ இத பெட்டியை போட்டு அமுக்கணும் ஆ. அந்த ஆள் போட்டு மொட்டு தட்டானே ஆனா உன்ன தெரியுமா தம்பி, என்ன எங்க சம்பளம்லாம் வீட்டுக்கு போயிரும். ஆ. உன் சம்பளம் ஐயோ நீ சும்மா சரி 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 தலையில நான் இப்படி வாயில பத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா ஆமா நன்றி நன்றி சொல்லிக்கொண்டு அதாவது என்னன்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் மகதே துணை அப்படின்னா ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா ஒருத்தர் நல்ல கல்யாணம் பண்ணத்தக்கான வயசு. ஓஹோ என்னை மாதிரி. ஆமா ஆமா உங்களை மாதிரி அப்ப என்ன பண்ணிருக்கா நீட்டா என்ன பண்றது சீட்டு விளையாடுறது நீட்டா ஊர் முழுக்க அப்படி சுத்துறது வண்டியில பெட்ரோலை போட்டுக்கிறது இப்படி வேலையாவே தெரிஞ்சிருக்கேன். உங்களை மாதிரி. சரி இருந்துட்டு நான் அப்படி நீங்க அப்படி சரி. இப்படி ஊர் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவன் திடீர்னு 2000 ரூபாய் காசு லாட்ஜுக்கு போயிடுறது. 2000 ரூபாய் காசை வாங்கணும்ல லாட்ஜில் போய் ரூம் போட்டு தங்கிட்டு அங்கே சல்சா உல்சா பண்ணிவிட்டு திரும்பி ஊர் நாடி வந்துடுறது. திரும்ப மருகம் என்ன பண்றது திரும்ப இப்படி பெட்ரோல் போட்டுக்கிட்டு வண்டியை சுத்துறது சீட்டு விளையாடுறது 2000 ரூபாய் காசு தந்துடும் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி அங்கே சல்சா பண்ணிட்டு ஊர் நாடி வந்துடுறது. ஆமா 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 இதே வேலையா தெரிஞ்சிருக்கான். வேலையா தெரிஞ்சவன சொந்த பந்தெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆகா பையனை விட்டா பையன் கெட்டு போயிடுவான். அதனால நம்ம சொந்த பந்த உறவு முறையிலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பையனை நல்ல விதமாக கொண்டாந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தமெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணா இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. கல்யாணம் பண்ணி வச்சோடனே இவனுக்கு அங்கே பையன் உள்ள ரூமுக்குள்ள இருக்கா அங்க இருந்து கொண்டாட்டி அந்த வாசத்தோட வந்து பக்கத்துல வந்து உட்காந்து பக்கத்துல இப்படி வந்தாக்கல தம்பிக்கு அந்த எண்ணமே வரல. என்ன வரலன்னா இவன் தான் அங்கே லாட்ஜுக்கு போறாள் 2000 ரூபாய். ஓ அந்த லாட்ஜுக்கு போய் பழக்கம். அந்த பழக்கத்துல இவனுக்கு இந்த லூசுக்கு வரல. வராம இருக்கவும் திடீர்னு இப்படி இருந்துக்கிட்டு உழப்பிக்கிட்டு எடுத்துட்டு 2000 ரூபாய் மணி பறிச்சு எடுத்து 2000 ரூபாய் காசு எடுத்து பொண்டாட்டிட்ட கொடுத்த உடனே பொண்டாட்டி என்னங்க 2000 ரூபாய் காசு கொடுக்குறீங்களேன்னு பொண்டாட்டி கேட்க உடனே இவன் சொல்லியிருக்கான் இல்ல 2000 ரூபாய் காசு கொடுத்தா தான் எனக்கு மூடு வரும்னு இவன் சொன்ன உடனே பொண்டாட்டி ஏங்க உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பையன் சொல்லி தானுங்க உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொல்லி பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. வருத்தப்பட்டோன்னா கொஞ்சம் நடந்துட்டு என்ன இந்த 2000 ரூபாய் காசு கொடுத்தான்ல அந்த 2000 ரூபாயில இருந்து திரும்பி பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கு 1000 ரூபாயை திருப்பி இருந்தாங்க 1000 ரூபான்னு கொடுத்துருக்கு. அதுதான் குடும்ப பொண்டாட்டி. குடும்ப பொண்டாட்டி 1000 ரூபாய் காசை கொடுத்தா இவன் கேட்டிருக்கான் என்னடி 2000 ரூபாய் காசு கொடுத்தேன் அதுல இருந்து திருப்பி எனக்கு 1000 ரூபாய் தாரியன்னு இவன் கேட்ட உடனே பொண்டாட்டி சொல்லியிருக்கு இல்லங்க நான் 1000 ரூபாய் வாங்கி தான் நான் பழக்கம் அப்படின்னு பொண்டாட்டி சொல்லியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா செய்தாருக்கு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மனுஷன் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். அதனால நல்லது செஞ்சு நன்மையோடு வாழ வேண்டும் கெட்டது கெடுதலில் விழுக வேண்டாம் என்று சொல்லி அன்போடு பாசத்தோடு வத்துறேன். என்ன நம்ம வீட்டுல எப்படி நம்ம வீட்டுல மதுரை புடுங்கின மாதிரி இருக்கு யாயா போட்டுக்கிட்டே தலையில ஓட்ட விதி ஏண்டா போட்டுக்கிட்டேன் அவன் எல்லாம் முரட்டு ஊதா இருக்க எல்லாம் முண்டன்னு அடிக்க வராங்க. அந்த கல்யாணம் பண்ணி காலில் விழுந்து ஒரு பொண்டாட்டி என்ன ஒண்ணு ஒரு அந்த கண்ணீர் என்ன ஆனந்த கண்ணீர் வடிக்க நான் கடிக்கிற கண்ணீர்லாம் அந்த ஆண்டவனுக்கு தாயா தெரியும். எப்படி என்ன பார்த்தா மக்கா குடும்பம்னா மதுரை என் குடும்பம் அது வேற கதையா அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாமா இருக்கட்டும் அடிக்க வர்றாங்க அம்புட்டு பேரு லொல்லுன்னு குலைக்கிறாங்க. என்னடா அங்க செய்கையே அப்படிதான். அதனால தவி செய்து நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம் என்பது பெண்கள் கையிலே இருக்கிறது. ஒரு ஆம்பளை எப்படி குடிச்சு போட்டு குண்டிய குப்புற போட்டு படுக்கலாம் பண்ணலாம் என்ன மேலே செய்யலாம். ஆனால் பெண்கள் கண்ணும் கருத்துமாக இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த சமூகம் என்பது பெண்கள் கையிலே பெரும்பகுதியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஆமாம் நோட்டீஸை படித்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா நல்லாம்பல் சமுத்திரம் ஊராட்சி நம்பூரணிப்பட்டி டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளி அருள் ஆட்சி புரியும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரங்க மேடையிலே ஸ்ரீ வள்ளி திருமணம் என் நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும். அதாவது ஒரு விஷயம் இருக்கு அண்ணே மாமா தம்பி அதாவது டாக்டர் அம்பேத்கர் நகர் சொல்லும்போது ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? அதாவது டாக்டர் அம்பேத்கர் என்ன படிச்சிருக்காருன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎஸ்சி பிஏ எம்பில் எல்எல்பி பிஎல்எல் எம்ஏ ஒரு மனுஷன் 16,000 புத்தகங்களை படித்து முடித்தவர் என்று சொன்னால் அது அம்பேத்கர். சும்மா இல்ல 16,000 புத்தகங்கள். நமக்கு ஒரு பிஎட்டுக்கு 25 புத்தகம் இன்னும் மதுரை மறந்து போச்சு. அதுக்கே மூத்திரம் தெரிக்கிறது முடியல. ஊமை குத்தா குத்துறா நீ எப்படா வர்ற என்ன பிஎட்டா என்ன பிஎட் மியூசிக் எம் ஆமா டிப்ளமா ஆமா
லாஸ்ட்ல எங்கே இருக்கான்? நம்ம தலையில ஓட்ட விதி இது. அவன் தலையில என்னென்ன விதி ஓட்டிருக்கோ அதுதான். நம்ம மாமா பாடி ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதாவது உலக நாடுகள் முழுவதும் சிலை உள்ள ஒரே தலைவர் அம்பேத்கர் அவர்கள். உலக நாடு முழுவதும் எல்லா நாட்டவர்களும் கொண்டாடக்கூடிய தலைவர் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆக சிறந்த அறிவாளி. அப்படியாப்பட்ட அறிவாளியோட நாடு இந்திய நாடு. அந்த இந்திய நாட்டில் நமது மாநிலம் தமிழ்நாடு 38 மாவட்டம். 38 மாவட்டமுமா இருக்கு. ஏன் என்னடா அன்னைக்கெல்லாம் பயல்வெல்லாம் அன்னைக்கெல்லாம் தண்ணி அடிச்சதோட இப்போ கஞ்சா அடிக்கிறாங்களாம். லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ எவன்கிட்டே நல்லதுன்னு சொல்லக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஆமா என்று சொல்ல நன்றி இழந்த வணக்கம் என்று சொல்ல கொண்டு சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு ஊட்டி வரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நமது இரட்டையாளருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவர்கள் மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக வர இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து குயில் போன்று தன் இனிய குரலால் செவிக்கினிய பாடல்களை பாடி முறையோடு பேசி நடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரியுமாகிய M.A. ரேணுகா தேவி அவர்கள் இவர்கள் மேடையிலே வள்ளியாக வர இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சொற்போர் அரசு சொல்லின் வேந்தன் பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய மிக நேர்த்தியாக அழகாக நாடக உலக ஜாம்பவனாக வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சங்கீத புயல் அமர சிம்மேந்திரபுரம் மரியாதைக்குரிய M.R. மதுமிதன் அவர்கள் இவர்கள் மேடையிலே நாரதராக இருக்கிறார்கள். எவ்வளவு உடைக்க முடியுமா உடைய, ஏன்னா ஆக சிறந்த கலைஞர்கள். என்னப்பா என்ன ராவுற என்ன வாங்கினாக்குன்னு தெரியலையா? தெரியும் தம்பி. நீ அப்படிதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. முதல் ஓட்டம் தான் இப்படி அடுத்த இடத்துல, அதாவது 1000 படிகளை கடக்க வேண்டும்னா முதல்ல ஒரு படி வச்சாங்கன்னு, அதுதான் இந்த படி. அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சொல்லுபடி நடந்துடும் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் மட்டியிலே இசை அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய இன்னிசை தென்றல் நமது மருங்காபுரியை சேர்ந்த ஜெய் மணிகண்ட பிரபு அவர்கள் இவர்கள் மட்டியிலே ஹார்மோனியம் பின்பாட்டை இசைத்து காட்டுவார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரு மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மண்ணும் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மண்ணும் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மண்ணும் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நன்றி நன்றி. அற்புதமான பாடல் அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி இழந்த வணக்கம் என்று கொண்டு நாடக உலக சம்பவனாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றளவும் பல்வேறு மாணவர்களை உருவாக்கி பல்வேறு நபர்கள் இன்று உயரிய உச்சத்திலே பெற காரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது ஆளுநர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மரியாதைக்குரிய பி மோகன்தாஸ் அவர்கள் இவர்கள் மடியிலே மிருதங்கம், டோலக், தபேலா போன்ற வாத்தியங்கள்
சூப்பர் 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 அடாடாடாடா எவ்வளோ பெரிய நமக்குலாம் ஆமாம் சூப்பர் ஒன்று நன்றி நன்றி இருக்கட்டும் ஒரே மோர் தான் ஒரே மோர் பழையதுக்கு ஒரு மோர் குடிக்கிறதோடு சரி அடுத்த மாடை ஊற்றிட்டு போயிடணும் ஆமாம் நன்றி நன்றி அற்புதமான வாத்தியம் கோடான கொடி நன்றி நன்றி கடந்த வணக்கம் ஆமாம் மாமாவோட புதல்வன் நம்ம இசையமைப்பாளர் இருக்கார் ஒரு படத்துக்கு இசையமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அது மாதிரி நன்றி 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 கடந்த வணக்கம் என்று சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து இணை முழக்கம் இணை வாத்தியம் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நமது செல்லப்பங்கோட்டைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் எம் கண்ணன் அவர்கள் இவர் நம்மிடையிலே ஆல்ரவுண்டை இசைத்து மற்றும் முகமீன் என்று சொல்லக்கூடிய மோசிங்கை இசைத்து காட்டுவார்கள்.
நன்றி நன்றி நன்றி. அற்புதமான வாத்தியம். நன்றி நன்றி நன்றி. எப்படியாப்பட்ட வாத்திய கலைஞர்கள் எல்லாம் இந்த மேடைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பெருமை பெருமை என்று சொல்லிக்கொண்டு அதனை தொடர்ந்து இசை என்றால் தாயும் தந்தையும், தந்தை அதை இசைத்து வரக்கூடிய ஜதி வித்வான் லய வித்வான் மரியாதைக்குரிய நமது அறந்தாங்கியர் சேர்ந்த KPS காசி அவர்கள் இவர்கள் மேடையிலே தாளத்தை இசைத்து காட்டுவார்கள். நன்றி நன்றி நன்றி. கடந்த வணக்கம் என்று சொல்லுங்க. அற்புதமாக சீன் அமைப்பு ஸ்ரீ அம்மன் விழா சீன் கம்பெனி அமரசிம்மேந்திரபுரம் உரிமையாளர் மரியாதைக்குரிய எங்கள் அருமை அப்பாவுமாகிய பி மணிமுத்து அப்பா அவர்கள் இந்த அற்புதமான சீன் அமைத்திருக்கிறார்கள். அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. கடந்த வணக்கம் 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 என்று சொல்லிக்கொண்டு என்ன 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 ஆமா அதனை தொடர்ந்து அற்புதமாக நாடகம், கச்சேரி, மாநாடு, கல்யாணம், காதுகுத்து, முதலிரவு, ஆமா ஏப்பா முதலிரவுக்கு போடானே என்ன 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 அவர் போட்டா நீ எங்க இருப்ப? அவரு அட உங்க வீடு நல்லா இருந்து போ. நான் சொல்றது வேற, நீங்க புரிஞ்சுக்கிறது வேற. இப்ப தேவக்கார வீட்டுல தேவை நடக்க, கல்யாணக்கார வீட்டுல கல்யாணம் நடக்க, காது குத்தும் போது காது குத்து நடக்க. முதலிரவுன்னா நான் சொன்னது வேற, நீங்க புரிஞ்சுக்கிறது வேற. அட உங்க வீடு நல்லா இருந்துட்டு போக. அட முதலிரவுன்னா முதல் நாள் இரவு. தி ஃபர்ஸ்ட் நைட். என்ன புரியுதா? இதா பாத்ரூம்ல பார்த்துருக்கீங்க. அடையா ஆமா இங்க அற்புதமான ஆடியோஸ் இங்க இல்லையா அம்பாள் ஆடியோஸ் கே ராயபுரம் இருக்கட்டுமா? சரி சரி நன்றி 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 நன்றி. சரி நன்றி நன்றி. கிடந்த வணக்கம் 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 என்று சொல்லிக்கொண்டு இங்கே அற்புதமான பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நகர் பொதுமக்கள் தலைவர், செயலாளர், சாதிப்பிள்ளை, விழா கமிட்டி உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு டாக்டர் அம்பேத்கர் நகர் நம்பூரணி பட்டி. ஆனால் எல்லாம் சரிதான். என்னடா இது என்னடா இது? அதாவது என்ன பண்ண, ரெண்டு பேரும் கடை தெருவில் சண்டை அடிச்சுக்கிட்டு கிடந்திருக்காங்க. யாமுட்டு பணம் தாண்டா பெருசு, உனக்கிட்ட என்னடா என்ன மிஞ்சினா பணமா நீ வச்சிருக்க அப்படின்னு இவன் அவனோட சண்டை. அவன் என்ன இங்க வர்றா கட்டுக்கட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு கடை தெருவில் சண்டை. யாம் பணம் தான் பெருசு, யாமுட்டு பணம் தான் பெருசுன்னு ரெண்டு பேருக்கு சண்டை. கடைசியில் விசாரிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் வட்டிக்கு வாங்கி வச்சுக்கிட்டு சண்டை அடிச்சுக்கிட்டு கிடந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லும் போது ஊருக்கு ஒன்று வந்திருக்கியா. எனக்கு மட்டும் 20 லட்சம் ரூபா கடன் இருக்கு. 20 லட்சம்? ஆமாம் ஆமாம். எப்படியாச்சும் அடைச்சிருவேன். அடைக்காமே இருக்க போகிறேன். நம்பி வீட்டில் இருந்து விரட்டி விட்றா போ 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 போன்னு. ஆமாம் ஆமாம். என்ன அப்படின்னா, இந்த குழுவில் காசு வாங்கி செலவு பண்ணும்போது குழுன்னு இருக்கு. ஆமாம்மா, மாதம் கட்டணம் நினைக்கும் போது அப்படியே புழுன்னு தான் இருக்கு. என்னடா எந்த வசதிகளுக்கு வரும்போது எனக்கு யூடியூப்பில் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் நான் தல்லேன்னு சொன்னேன்னா நான் தர்றேன், ஆத்தா தருவா வாங்கிக்கிட்டு போ அப்படின்னு. அவன் முழிக்கிறான், எப்போ ஆத்தா தர்றது எப்போ வந்துடுது அப்படின்னு. இந்த குழு தலைவெல்லாம் சேர்ந்துக்கிடுவாரு. இந்த மாதம் நீ தான் காளியம்மா, நீ தான் இந்த மாதம் பேங்கில் கொண்ட பணத்தை போடணும்னு சொன்ன உடனே
நான் போன மாசம் நான் போட்ட இந்த மாசம் அஞ்சமாலை கொண்ட பணத்துல பேங்க்ல பணத்தை போட சொல்லுங்க, அஞ்சமாலை கொண்ட போட சொல்லுங்கன்னு சொல்ல. அதே பிரச்சனை தான். ஆனா ஒண்ணு, இதுல முழு கூதரை யார் தெரியுமா? இந்த காளியம்மா. வாயால கட்டது காளியம்மா தான். இந்த ஊரு கொடிக்கு வீடு வீடா போய் சுத்திக்கிட்டே போகும், அது அஞ்சம்மா. இந்த வீட்டுல இருந்து முக்குளிச்சு அடுத்த வீடு போய் எந்திரிக்கி அஞ்சம்மா. ஆனா உண்மையிலே நடந்தது எங்க இந்த பொம்பளை. தம்பி 20 நிமிஷம் என்ன இங்க சிரிக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட பேர் இங்க வாங்கிருப்பா அவ்வளவு இருக்க. இல்ல இல்ல தெரியாதா? இருவாரு குடும்பமே குழுவில் தான் ஓடிக்கிட்டு இருக்க ஓடி இருக்கு. உங்க வீடு நல்லா இருந்துட்டு போக. ஆனா குழு வாங்கி புருஷன் தலையில எவ்வளவு முறையா அரைக்க முடியுமோ அரைங்க. அங்கேருந்து வீட்டுக்குள்ள அரைச்சாச்சா, வீட்டுக்குள்ள வேலைக்கு போயிட்டு மட்டக்கம்போட உள்ள நுழையும் போது மல்லிப்பொடி இல்லைங்கிறது அப்படியே கடுப்பாயிருவாங்க. என்ன அப்படின்னா அந்த குழு தலைவி என்ன பண்ணுவான்னா, எங்க ஊர்ல அப்படிதான் ஒரு பொம்பளை என்ன பண்ணிச்சா, ஆளு வருஷம் மாசம் ஒரு ஆள் கொண்ட பணத்தை போடணும். அப்போ என்ன பண்ணா, அந்த பொம்பளையாள்கிட்ட கொடுத்தோன்னே அது கொஞ்சம் விவரமா கை நாட்டு. சரி, அது என்கிட்ட பணத்தை கொடுத்தோன்னே ஒரு ஆள் இங்கே வா, அது கொண்ட பேங்கிற பணத்தை போட முடியாது, ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு போ, அந்த பொம்பளை ஆளை கூட்டிக்கிட்டு போன்னு சொன்ன உடனே சரி ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு அந்த பொம்பளை ஆளை கூட்டிக்கிட்டு பேங்குக்கு போக. சலான்லாம் இங்கே புள்ள பண்ணி பணம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்து இந்த பொம்பளை ஆளை கொடுத்து இந்த ஆருக்கு கவுண்டர் உள்ள போய் கட்டிட்டு நான் இங்கே நிற்கிறேன் கொண்டுக்கிட்டு போகணும். அந்த முழு கூதரை இந்த கூதரைக்கிட்ட கொடுக்க. கொடுத்த உடனே சலாவனுக்கு அங்கே போனால் பணம் குறைஞ்சி வச்சு. என்னடான்னு பார்த்தா மாடு சாணி போட இங்கே வாங்குற இடத்துல இருந்து அது வரைக்கும் பணத்தை போட்டுக்கிட்டே போயிருக்கு கீழே. காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் எல்லாம் வெள்ளேந்திகள். ஆனால் புருஷனுக்கிட்ட மட்டும் அப்படி இருக்கவே மாட்டியே. பாச்சை மாடு சிலுப்பு மாடு மாதிரி பாஞ்சி மாங்குன்னு புரிஞ்சனை போட்டு குத்துறது. தயவு செய்து இங்கே ஊரில் பசுமந்திரி மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள புருஷனை போட்டு முங்குன்னு குத்தாதிய. பாவம் அவன் என்ன வாடு இந்த குடும்பத்தை நடத்துறக்காண்டி. அனுவன் பேசியது நம்ம தகப்பன் பேசுகிறேன் பேச்ச புள்ள ஒரு மச்சருக்கும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன இங்கே வாடான்னா தாயை பார்க்குறான், போகலாமா வேணாமா அப்படின்னு. அந்த அளவுக்கு இங்கே ட்ரெயினிங் கொடுத்து வச்சிருக்கீங்க. இதை பற்றி மக்கள் அப்படியெல்லாம் எல்லாமே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஆடல் அழகி. யாரு பேரை சொல்லியாச்சு. இனிமே தான் அண்ணன் சொல்ல போறேன். ஆடல் அழகி யாரு இரியா வரேன் சொல்லுவேன். ஆமாம், ஆடல் அழகி யாரு 2 வருஷம் இங்கே அந்த நாடகம் முடியும் உங்களோட நல்லா போவேன். ஆடல் அழகி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை நமது மன்னார்குடிக்கு பெருமை சொல்லக்கூடிய கே சாந்தி அவர்கள் இவர் நம்மிடையிலே டான்ஸ் அண்ட் காமிக்காக இருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே வா கோயிலே. ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே வா கோயிலே. கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு கம்போலத்தா இருக்க ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே வா கோயிலே. மனுஷன் ஒரு நியாயமான பேச்ச பேசணும். என்ன மாசத்துல 12 மாசம் இருக்கு. 12 மாசம் மத்த மாசம் நான் காத்தடிக்காம ஆடி மாசம் மட்டும் என்ன காத்தடிக்காம இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மாசம் நடக்கிற மாசம் தை மாசம், ஆடி மாசம் பாட்டை வந்து ஆடி மாசத்துல பாடு. ஆமா அதான் சொல்றீங்க. இந்த மேடோட சரி, இனிமேலு சரியா பாடுன இந்த பாட்டை பாடவே மாட்டேன். இந்த பாட்டை எப்படி மட்டும் பாருங்க பாருங்க. எப்படி தை மாசம் கத்தடிக்க வாடி. அட இரு என்ன உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், எதுக்கு இந்த பிரச்சனை? 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் கத்தடிக்க மானே வா கோயிலே. இதுதான் மனுஷனுக்கு அழகு. பாட்டை தப்பா பாடி வச்சிருக்காங்க. ஆமா இது போதும். அதுக்காக 32 மாசம் பாடி தொலைஞ்சிடாது. மாசமே 12 தான். ஆமா இருக்கட்டும் முடிச்சிருக்கொண்டு. ஆமா ஆனா ஒண்ணு, நாடக உலக ஜம்பவனாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை இந்த நாடக அமைப்பாளர், இது போன்ற நாடகங்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்த முறையிலே அமைத்து தரும் நல்லவர் வல்லவர், நாடக உலகத்திலே அதிக செல்வாக்கினை பெற்ற ஜாம்பவனாக திகழ்ந்த அற்புதமான பாடல்கள் பாடுவார், அற்புதமான புராணங்களை பேசுவார். நாடக உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய எம்ஆர் மதுமிதன் துணை ராஜ நடிகர் அமர சிம்மேந்திரபுரம் மதுமிதன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். மதுமிதன் அவர்களுக்கு கொடான கொடி நன்றி கடந்த வணக்கம். ஏன்னா கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. கும்பாபிஷேகம் வச்சா அன்னதானம். அன்னைக்கெல்லாம் அன்னதானத்தில் பார்த்தா கிடுகு கட்டுவாங்க.
சைடுக்கு கிடுகு கட்டுவாங்க. கிடுகு கட்டும் போது நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க, உள்ள ஆளு கூட்டம் இருக்கா கூட்டம் இல்லையா, போகலாமா போகக்கூடாதுங்கிற கூட்டம் அதிகமா இருக்கு. கிடுக பேத்துக்கிட்டு உள்ள தலையை விட்டு இப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். இப்ப அதே பழக்கத்துல இந்த ஆளு போய் என்ன பண்ணுங்க, உள்ள தலையை விட்டு இழுத்துருக்கான். குலதெய்வங்களுக்கு மொட்டை அடிச்ச அப்படியே போய் தலையை உள்ள விட்டு விழுத்துருக்கான். சரட்டும் தலையை கீறி ரத்தம் சொல்லு கொட்டுது. ஆமா, இன்னைக்கு தகர சீட்டு அன்னைக்கெல்லாம் கீத்து கிடுகளை அமைத்தார்கள். அற்புதமான உணவு அளித்த அன்னதானம் செய்த கும்பாபிஷேகம் வைத்து நிறைவேறடைந்த அத்தனை அன்புள்ளதற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் என்று கொண்டு உங்கள் முன்னாடி பவனாக நடித்துக் கொண்டிருப்பவன் எம் அருண் ரக்ஷித் பவுன் அண்ட் காமிக் அடியன் நான். ஆமாம், அதே மாதிரி போட்டு ஓட எவ்வளோ உடைக்க முடியும் உடைக்க. ஆமாம், அதே போல் ஆமாம். என்ன ரக்ஷித் சீத்துன்னு போயிடக்கூடாது, அதான் ரக்ஷித். நன்றி. இங்கே அற்புதமான யூடியூப், ஆமாம், நம்ம அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு ஆள் யூடியூப்பை பார்த்துட்டு இங்கே தண்ணியை போட்டு மேடையில் வந்துட்டு சப்பிட்டு போக ஏன்னா வாய் தண்ணி போட்டாலுக்கு உளரும். அதனால் யூடியூப் வெங்கடேஸ்வரன் யூடியூப் சேனல், ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், ஷேர் பண்ணுங்கள். நாற்காலி கொடுங்க, இல்லை சேரை கொடுங்க, எதுவாக கொடுங்க. ஆனால் சேரு எல்லாம் வாடகை சேரு. தயவுசெய்து நான் உட்காந்துருந்தேன் அப்படிங்கிறதுக்காக அந்த சேரை யாரும் வீட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க, இங்கேயே சேரில் உட்காந்துட்டு சேரில் போங்க. ஒரு தங்கச்சி ஒரு பாப்பா, இது நாடாமே அந்த பிள்ளைக்கு தெரியலையா, இவனோ ஒருத்தன் ஆடுறான் ஓடுறான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்குள்ள அப்பா போய் அடிக்கிறதும் ஓடுறதும். என்ன 5 வயசாக்கும் மதிக்கலை, உன் கூட நல்லா இருந்துட்டு போக. அதுக்கு நாடகமாகவே தெரியலை. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அதுக்காக 60 வயசுக்கெல்லாம் தண்ணியை போட்டு அவனும் குழந்தை மாதிரியே கிடப்பான், அம்மனம்மா. அது வேறு இது வேறு என்று சொல்லிட்டு நன்றி வணக்கம். வளன்னு பேசக்கூடாது, பிள்ளைய வர சொல்லிடுவோம். மற்றும் நகர் பொதுமக்கள் தலைவர் அண்ணே என்ன அங்கிட்டு நாடகம் நடக்குது இருக்கட்டும். பல ஊரில் நகர் பொதுமக்கள் தலைவர், செயலாளர், சாதி பிள்ளை விழா கமிட்டி உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு டாக்டர் அம்பேத்கர் நகர் நம்பூரணிப்பட்டி அத்தனை அன்புள்ள தர்க்கமார்ந்த நன்றி. ராஜாவுக்கு ராஜனாண்டா எனக்கு மந்திரிக்கு யாருமே இல்லை. ராஜாவுக்கு ராஜனாண்டா எனக்கு மந்திரிக்கு யாருமே இல்லை. அடுத்தவனே கெடுத்ததில்லை, வைத்திருந்த அடுத்ததில்லை, உழைத்துள்ளமே பொழைத்திருக்கிறேன். ராஜாவுக்கு ராஜனாண்டா எனக்கு மந்திரிக்கு யாருமே இல்லை. பல பேரு சொன்னாலுங்க அதனால புத்தகங்க அண்ணாச்சி. படித்தாலு வேலை பற்றி கிடைக்காத பேசல அறிவாளி ஆனப்பட்டு என்னாச்சி. என்ன பண்ணாமே என்ன சொல்லுனாமே என்ன போல போராடி வரும் என்னோடு நல்லா கையங்களும் வச்சாலே என்னாட்டம் பழிவேடு வச்சாலே அப்போ சொல்லுவேன் இப்போ ராஜாவுக்கு ராஜனாண்டா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. ராஜாவுக்கு ராஜனாண்டா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. நாயாட்டம் அன்பு வச்சா தண்ணின்னு ஆசை வச்சா நாயாட்டம் வந்துட்டு பின்னாடி. எவனாச்சி மம்பழுத்தா என் மேல கைய வச்சா எவனாட்ட நின்னுடுமே முன்னாடி. வில்லனுக்கு வில்லன்னா வீரனுக்கு வீரன் நோய் சண்டைக்கு வந்தாட்டே கோலத்தட்டு சூரங்க ஏழைங்க கூடாது ஆட்டாடி வரணும் உள்ளது யாருக்கு நல்லது. ராஜாவுக்கு ராஜனாண்டா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. ராஜாவுக்கு ராஜனாண்டா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. அடுத்த பண்ணே கெடுத்ததில்லை, வயிற்றுலத்தான் அடிச்சதில்லை.